எந்த வீடு? சரி சரி. ஏய் போட்டோ எடுத்தோம்னா அவர் டைம் கொடுத்து ஃபோன் வாங்க முக்கியம். அண்ணே காலையினே ஃபோன் கொடுங்க. காலையினே ஃபோன் கொடுங்க. காலையினே அண்ணே காலையினே போன் போட்டோ எடுங்க. போன் காலையினே காலையில் போன் வாங்க. அண்ணே போன் கிளம்பு. காலையில போன் அண்ணே வீடியோ கொஞ்சம் பேக்கல போனேன். பத்திரமா அவர் தெரியும். அவர் அடையாளம் தெரியும். ஆமா நான் உள்ள போகணும். மட்டும் வந்தா போதும். சரி போட்டோ எடுத்துக்கணும். பாலையா தலைவர் லோக்கல் ஒன்றிய மட்டும் கதை அடைச்சுடுங்க. அண்ணே கொஞ்சம்
அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி காத்து மறைந்த தம்பி அஜித் குமார் அவர்களுக்கு யாரும் வேண்டாம், தயவுகூர்ந்து அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி ஐடி போடுது சொன்னா கேளு. அன்னைக்கு என்ன சம்பவம் என்ன இருந்துச்சு? அது சார், நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். அவனும் போய் வேலை சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் தான் இருக்கு. கோயில் வேற ஒரு ஏஜென்சி போகிறேன். வேலை பார்த்தேன். அப்புறம் 2 மணிக்கு ஸ்டேஷன் கூட்டு போயிடலாம். சரி சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் வேலையை ரொம்ப மணி ஆயிடுச்சு. கூட்டு அவங்க பிடிச்சி போனது பகலில் 2 மணிக்கு ஸ்டேஷன் 11 மணிக்கு பிடிச்சி கோயில் விசாரிச்சிருக்காங்க. அவங்க சாமி கும்பிட வந்தது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வந்துருப்பாங்க. 11 அந்த டைம் ஒன்று. சரி. அவங்க 6 மணிக்கு வரும்போது ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஸ்டேஷனில் இருக்காங்க. சார் இந்த மாதிரி போனால் சரி திருப்பி காலில் போயிட்டு காலில் வந்து என்னென்னு பார்க்கலாம். தம்பி அனுப்பிச்சிட்டாங்க, அஜித் அனுப்பிச்சிட்டாங்க. உங்களை மட்டும் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். காலையில் 6 மணிக்கு போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு மொபைல் போயிட்டு நேராக ஏற்கனவே ஒரு பையன் வேறு உள்ளே இருந்தேன். அண்ணன் வேறு உள்ளே இருந்தேன். நம்மளே வந்தேன். இன்னொரு பையன் யாரு? அவர் தானே கூட இருந்தாரு. அருண்குமார் நம்ம பக்கத்தில் அவர் எதுக்காக ஒரு ஆட்சினாங்க? அண்ணன் பட்டது அவர் இப்போ எடுத்துகிட்டு வந்தது இன்னொரு பையன். அவங்களையும் 9 பேருக்கு. ஓ, இவருக்கு டிரைவிங் தெரியாது. தெரியாது. அதனால் நேராக ஒரு வண்டி போட்ட பக்கத்தில் அவருக்கு அம்மாவுக்கு வண்டி போகுது. இறக்கி அடிக்கிறாங்க. 1 hour தெரியல அண்ணனை. அந்த 2 பசங்களையும் அடிக்கிறாங்க. அந்த பசங்க இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டாங்க. நம்ம அடிக்கிறாங்க. குளிக்க போகிறாங்க. பார்த்து மோட்டர் விட்டு குளிச்சுட்டு வராங்க. நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். உங்களையும் அந்த வண்டியிலே அடிச்சிட்டாங்களா? வண்டியில் அடிக்கல. இல்லை, உங்களையும் அந்த வண்டியிலே அடிச்சுட்டு தம்பியை மட்டும் கூப்பிட்டு எல்லாம் அடிச்சுட்டு ஸ்டேஷன்ல இருந்து அவங்களையும் உங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே வண்டியில் அடிச்சுடுவாங்க. ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷன் கூட ஸ்டேஷனில் எங்கள் அண்ணனை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு அருண் பையனை பிக்கப் பண்ணிட்டு அந்த வண்டியில் உங்களை ஏற்றிட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வரும்போதே அவங்க வண்டியில் இருக்கிறாங்க. ஆமாம். உங்கள் அண்ணன் அவங்க கூட தம்பிங்க. இன்னொரு 2 பேர் வேறு வண்டி அங்கே போகுது. அடிக்கிறாங்க.
அடிச்சாங்க. குடிச்சிட்டு வந்து அந்த 2 பேர்னா முதல்ல அந்த 2 பேர் இல்லாம வேற 2 பேரா? மொத்தம் அவங்க 4 பேரு, நீங்க ஒரு 5. 6 பேர் ஒரு இருந்தாங்க, அடிச்சு விசாரிக்கிறாங்க. குடிச்சிட்டு மோட்டர் ஓடி வராங்க. இங்க எவ்வளவு தூரத்தில் இருக்காது? ஒரு 4 கிலோமீட்டர். நீங்களாம் வண்டியில இருக்கீங்க? இல்லை, அவங்க குளிக்க போகும்போது உங்களுக்கு டிரைவர் அடிக்கிறாங்க. போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க. அந்த பசங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மறுபடியும் 1 ஹவராக அண்ணன் பின்னாடி கயிறில் பிளாக் கலரில் கையில் கட்டி போக்கு மாதிரி இருந்துச்சு. சொன்னாங்க அடிச்சா பண்ண மாட்டேன், அவங்க நம்பியை தோலை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கிட்டு அடிச்சாங்க. போட்டு நான் என்கிட்ட சொல்கிறான் கிளம்ப இருக்கிறாங்க நான் சொன்னேன். இருந்தால் சார் மறுபடியும் என்ன அடிச்சாங்க. அப்புறம் ஒரு 1/2 hour கண்டிப்பாக அடிச்சுட்டு வண்டி தான் பார்த்து சொல்கிறான். மறுபடியும் அவன் அடிக்கிறாங்க. இந்த அதன் மதியமாக ரெஸ்ட் அடிக்கிறாங்க. மதியமாக இன்னொரு அதில் எத்தனை பேர் போலீஸ் இருக்காங்க? 6 பேர் போலீஸ். 5 பேரா 6 பேரா? டிரைவர் ஒரு ஆள், அது இல்லாமல் 5 பேர். டிஎஸ்பி இல்லை அதில்? எல்லாமே கான்ஸ்டபிள் தான். கான்ஸ்டபிள் சிவில் தான் இருந்தாங்க எல்லாம். அப்புறம் ஒரு 12-1 மணி போல் அவங்களுக்கு டிரைவரும் சிவிலில் தான் இருந்தார். ஆமாம், அவங்க யூனிஃபார்ம் போடல. ஒரு 11-12 மணி போல் அவங்களுக்கு அண்ணன் நம்பரோட ட்ராக்கிங் லிஸ்ட்லாம் வருது. யாராவது பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ராக்கிங் லிஸ்ட்லாம் வருது. கார் அந்த வேன்லேயே உட்காந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணோடனே பிரவீன் வினோத்ன்ற பையன்கிட்ட அந்த 1 ஹவராக பேசியிருக்கேன், 11 to 12 பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வேறு அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு எங்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு அவங்க மணப்பரவலைக்கு வராங்க. அந்த பையனை பிக்கப் பண்ணுறோம். திருப்பி அந்த விடுதி ஒன்று இருக்குது, லேடிஸ் இது ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் வந்து வச்சுட்டு அங்கே வந்து வெளியே தண்ணி கேட்டாங்க. வெளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை அண்ணன் இறங்கி தண்ணி கேட்டாங்க. வேகமாக போலீஸ் வந்து உள்ளே வந்து செருப்பு வச்சு சார் ஒரு போலீஸ் நான் அதையும் சரி அப்படியே வண்டியில் அவ்வளோ பேர்லாம் தெரியாது. பேர் தெரியாங்க சார். நான் நேரம் பார்த்து பண்ணேன். அப்புறம் நேரம் வண்டி எடுத்துட்டு 2 மணி ஆகுது சார். ஒரு பட்டாங்குளம் போகிறோம். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, சாப்பாடு கடை. ஒரு 1200 சாப்பாடு இல்லை. என்கிட்ட எல்லாத்தையும் காசு மொபைல் ஜிபேல பே பண்ணுறேன். நான் பே பண்ணிட்டு நேரத்துக்கு பஸ்ஸில் அப்படியே வண்டி வருது. நாங்கள் உட்காந்து எல்லாரும் வரிசையாக சாப்பிட்றோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கூட இல்லை, ஒரு 3 பேர் அண்ணன் ரவுண்டு கட்டி கை கால பிடிச்சிட்டு அது எந்த இடத்துல வச்சுருக்கோம்? அது முதல் இருந்தது அந்த மரத்தடியில். அடுத்து வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு இணல் இருக்குது. இணல் மேலே வந்துட்டு நான் 2 மீட்டர் பண்ணேன். வண்டிக்கோட்டை பேக்ஸு பைபாஸ் பக்கத்தில் இருக்க ஊரணி மாதிரி இல்லை, வண்டி விட்டு இறக்கி வச்சு அடிச்சாலும் வண்டிக்குள்ளே எல்லாருமே வண்டி சொன்னாங்க. இவனை வந்து வண்டியில் வச்சு அடிச்சாங்க. நீங்கள் உள்ள உட்காந்துருக்கீங்க. உள்ள உட்காந்து அந்த பையன்லாம் அடிச்சிட்டாங்க. அந்த பையனை கூட இருக்காங்க. 2வது பிடிச்சி வந்தது கிட்டத்தட்ட எனக்கு என்னைய ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னுட்டு அந்த பையனை ரிலீஸ் பண்ணேன். அந்த 2 பையனை கடைசி கடைசி 2 பசங்க அவங்க அடிக்கல. அந்த 2 பேரும் அடிக்கல. ஒரு 3-4 மணி இருக்கும். 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக அடிக்கிறாங்க. எப்படியாவது வண்டியை வர வச்சாங்க. எங்களுக்கு கத்திர சொல்றதுக்கு வண்டிக்கு இந்த சைடு உட்காந்துருக்கோம் பசங்க எல்லாரும். டிரைவர் சீட்டு பண்ணுவோம். டிரைவர் சீட்டில் வண்டி நிற்கிது கம்ஃபர்டபுளாக அதுக்கு அந்த சைடு உட்காந்துருக்கோம். இந்த சைடு கொஞ்சம் இல்லை, மொபைல் எல்லாம் சரி பண்ணி பார்க்கல. சவுண்ட்
இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வழியில் அந்த அடிக்கிறது வந்து நிப்பாட்டுறதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று ஊருக்குள்ள வந்து விசாரிக்கும் போது யாராவது நம்மளை பார்த்துட்டு அஜித் ஏன் இப்படி அடிக்கிறேன்னு கேட்டுருப்பாங்க. கேட்டு கூட நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்படின்ற காரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஊரில் மற்ற கோயிலில் வச்சுருவாங்க மாதிரி சொல்கிறேன். உடனே அடி நிப்பாட்டிட்டு வந்து அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அந்த இடத்துல கண்டினியூஸாக ஒன்றரை அடி வாங்கும்போது யாரும் உயிர் போகிற அளவு இருக்கும்போது டக்கு நான் சொல்கிறேன் சார் சொல்லும்போது இந்த அளவுக்கு இருக்கீங்களா வண்டியில் ஏற்றிட்டு போகிறோம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பசங்களும் நாளிலேருந்து ரொம்ப என்னோடையும் சேர்ந்து அந்த பையனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. வரவழைச்சு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, எடுத்து கொடுத்தா நல்லா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. நான் அந்த மாதிரி பசங்க சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போ அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு, ஒரு 1/2 hour எந்த இதுவுமே இல்லை. 1/2 hour நல்லா சவுண்டு கேட்குது, அடிக்கிற சவுண்டு மறுபடியும் அடிக்கிறது சவுண்டு அடிச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள மாட்டு அதுதான் அந்த வீட்டு அங்கே போய் இல்லை இருந்தால் தானே எடுத்து கொடுக்குறது. இல்லை அதாவது சார் நைட்டு ஃபுல்லாக அடிச்சு இல்லைன்னு சொன்னோம்னா மறுபடியும் காலையில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன வழி பொறுக்க முடியாம நான் வச்சிருக்கேன் சார் சொல்றேன். ஆமாம் பஸ் ஸ்டாண்டில் கட்டி வச்சு ட்ரெஸ்ஸை கட்டி வச்சு அடிச்சிருக்கீங்க. பின்னாடி யூனிஃபார்ம் சட்டையை கட்டி பின்னாடி கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆள் பார்த்து நம்ம கொள்ளாம அடிச்சிருக்காங்க. நிறைய எடுத்துருக்காங்க. முதல்ல அடிக்கும் போதே கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கணும்னு சொல்றவங்க சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு கோசால் அடிச்சது பிறகு என்னாச்சு? கோசால் 1.5 மணி நேரம் ஆகுது அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பையங்க லாஸ்ட்டாக எடுத்துன்னு பார்த்தீங்களா 2 பையன் அந்த பையனை ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுன்னு சொல்கிறாங்க. டிரைவர்கிட்ட சொல்லிடுறாங்க. டிரைவரும் அப்படியே 2 வண்டி போயிட்டு வெளியில் நிற்கிது. அப்போ வண்டியில் தம்பி ஏற்றிட்டாங்களா? அஜித் உள்ள இருக்காங்க. நீங்கள் வண்டி டிரைவரும் இன்னொரு போலீஸும் வராங்க. அவங்கள இன்னொரு போலீஸும் அந்த 2 பையன் ஸ்டேஷனில் வண்டி ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறாங்க. போட்டு சைன் போட்டு எல்லாம் டாக்டர் ஒரு 10 நிமிஷம் நின்றுச்சு. பையங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க. ஃபேமிலி அங்கே அழுதிட்டு இருக்காங்க. பசங்க இருக்காங்க. அப்புறம் அந்த வண்டி எடுத்து போயிட்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வெளியே நானும் டிரைவர் அருண் பையன் இருக்கேன். கோயில் இல்லைங்களா? கோயில் நீங்களாம் ஸ்டேஷன். ஒரு இன்னொரு போலீஸும் அந்த பையங்களை வந்து உள்ள இது பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அனுப்பிச்சி விடுற ப்ராசஸ். அப்போ திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வந்து கோயில் இந்த டிரைவர் வாங்க கொஞ்சம் வேமா வாங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆர்ச்சிக்கு வண்டி வளையும் போது நீங்கள் வண்டியில் உட்காந்துருக்கீங்க. நானும் அருணும் டிரைவர் ஆர்ச்சிக்கு வண்டி ஃபாஸ்ட்டாக வளையும் போது புல்லட்லேருந்து 2 போலீஸ் புல்லட்டு எங்களோட ட்ராவல் பண்ணிச்சு சார். புல்லட்டு பெட்ரோலோட புல்லட்டும் 2 பேர் இருந்தாங்க. அதில் சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் வளையும் போது திருப்பி வண்டி வளைங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டி போயிடுச்சு. திருப்பி அந்த இது போட்டு திருப்பி எப்போ வருது ஜிஹெச் அங்கே இருந்து அந்த புல்லட்டு படி ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ காதல் சொல்லுவார். ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் வண்டி உள்ளே போகுது. ஃபாஸ்ட்டாக போய் இறக்கி விடுறதுனால உள்ளவே போகுது. காம்பவுண்ட் வெளியே 2 பசங்க இறக்கி போட்டு வெளியில் என்னையும் அந்த அருண் பையன் இருக்கும்போது வண்டி உள்ளே போகுது. உள்ளே போய் டக்குன்னு இறக்கி வச்சு வெளியில் போய் அது கேட்டப்படனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன சொன்னாங்க அது எப்போ அதுக்கப்புறம் சட்டை இல்லாமல் நீங்கள் சட்டலாம் டிஷர்ட்டு நல்லா தான் கரைச்சி நல்லா அந்த பசங்க தண்ணி குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எதிர்த்து இருக்கிற கடைகளில் மிளகாப்பொடி வாங்கி போய் கரைச்சி வாயில் ஊற்றிட்டு தண்ணியும் போட்டு அந்த இது போட்டுவிட்டு தண்ணி அந்த மிளகாப்பொடி வாயில் போட்டோன்னே தண்ணியை ஊற்றி அடிச்சுட்டாங்க. அந்த அதுக்கு பின்னால் தான் அவனுக்கு வந்து மோசமும் போயிருக்கு, நீரும் வெளியேற்று காது வழியாக ரத்தம் வந்த பிறகு டக்குனு இங்கே அது இங்கே அவன் ஸ்பாட்டில் டெத் ஆகிட்டான். அது இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே டக்குனு
உடம்புல வெளிப்புற காயமே. உட்புறம் எல்லாமே வெற்றியை கொடுத்துருக்காங்க. பிரைவேட் ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. ஜிஹெச் கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க, பிரைவேட் கொண்டு போயிருக்காங்க. இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 5 பேர் அந்த 5 பேர் கைது பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு அந்த பொம்பளை யார் அந்த அவங்க யார் என்ன பின்னாடி அவங்களுக்காக தலைமைச் செயலருக்கு வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எஸ்பிக்கு தகவல் வந்து எஸ்பிக்கு வந்து டிஎஸ்பிக்கு தகவல் கொடுத்து அந்த டீம் அமைச்சு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. விசாரணைக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து சரியான ஆதாரம் என்னென்ன விசாரணை பண்ணி அப்போ அந்த அம்மா வந்து தலைமை செயலுக்கு ஃபோன் வச்சு அவங்க வந்து அவர் வந்து எஸ்பி விசாரிக்கணும் விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர் வந்து எழுதி கார்டை வாங்கிட்டு ஒரு அவங்ககிட்ட அந்த 6 இதனால இந்த சம்பவம் அரசாங்கம் தான் அரசாங்க யாரையாவது கைது பண்ணுற மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மூலக்காரணம் ஒரு நகை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ ரீசனாக இப்போ காலையில் ஒரு சவால் கிடைச்சது அவங்க நகை இருந்தாங்க. வீட்டில் வச்சுருந்தாங்க. 2 மணி நேரம் கழிச்சு இல்லைங்க ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஒரு செக்யூரிட்டி வந்து செட்டில்மெண்ட் அவனை அடி வாங்கியிருக்கிறான். ஆனால் அந்த விஷயத்துல இருந்து அவனை வந்து வந்து ஆனால் அந்த வினோத்குமார் வந்து அவன் மறைச்சிட்டு இது பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி திரும்ப வருது. இது சம்மந்தமாக வந்து இவங்கள்ட்ட வந்து பேரம் பேசி இது சம்மந்தமாக அடுத்த 50 லட்சம் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு 50 லட்சம் அடுத்த நடவடிக்கை போக வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லி விஷயத்துக்குள்ள ஐ விட்னஸ் வினோத்குமாரை அந்த இதுக்குள்ள வழக்க பொறுத்தவரை கொண்டு வரணும். 3 பேர்ல விசாரணையில வினோத்குமார் இந்த லைன் போடணும்னா அதான் அவனை வர போட்டோ எடுக்க நிதி கொடுக்குறேன் சார். காவலர் இறந்தாங்க அப்படின்னா அந்த காவலருக்கு ஒரு ஒளி கொடுத்தாங்க. உண்மையிலேயே எனக்கு பணம் கொடுத்து நிறைய பொறுத்து கிடையாது. இருந்தாலும் அவங்களோட வழக்கத்தில் ஞானசேகரனுக்கு எப்படி 6 மாதத்துக்கு தண்டனை அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு.
எஸ்ஐ 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு இருக்காங்க காலையார் ஊரில் இப்போ கிளீன் போக முடியாது ரத்தத்தோட எதுவுமே மறியல் ஏரியில் எதுவுமே பண்ணாது இப்போ எதுவுமே வந்து வெளியில் தெரியாமல் கொண்டு வந்து அப்படியே எஸ்ஐ ராஜ்குமார் இப்போ நடந்து அந்த மாதிரி சம்பவம் சொல்றாங்க. ஆனா வெளியில தெரியுது அவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னு வெளியில அப்போ வந்து அரசு தரப்பில் சொன்ன எந்த கோரிக்கையுமே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் காலையில் எஸ்ஏ ராஜ்குமார் வந்து இதே சமூகத்தை சேர்ந்தாங்க. அவரையும் வந்து அடித்து கொண்டுட்டாங்க. அதை வந்து ஒப்புதலாக சொல்லி அவங்களுக்கு பின்னாடி எப்போவுமே இவங்களுமே வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த வந்து நிறைய வேலைகள் இங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி பெண்ணாய் சக்தியெல்லாம் முடிஞ்சுக்கிறதுனால அதனால வந்து அவங்க வந்து செய்ய முடியாத சூழ்நிலை பெரிய கல்வாரமாக ஆகக்கூடிய சூழ்நிலை இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து நேற்று நைட்டு அவசரமாக இரவுக்கு அங்கே தானே இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. 11:30 மணிக்கு கரெக்டாக போகிறாங்க. அந்த இடத்துல மாட்டு சமுதாயர் தான் அவ்வளோ வருத்தப்பட்டு ஆவேசமாக சொல்கிறாங்க. நான் வரலாம் இருந்து என் கூட யூனிஃபார்மில் இருந்த பையன் கட்டிங்கன்னு சொல்லி அந்த பையனோட குரலை கேட்கறத கூட கேட்குறதே அந்த நீதியை தான் கேட்குறேன். இந்த வழக்குமே அந்த ராஜ்குமார் பேரெல்லாம் சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இருக்கிற இடமே தெரியாது எதுக்கு போய் இந்த சின்ன வயசுலேயே 29 பொண்ணு பார்த்துட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து எல்லாத்துக்கும் கல்யாணம் வயசாகிடுச்சின்னு சொல்லி அதுக்கு பொண்ணு பார்த்துட்டு தேங்காய் ஒரு குழுத்துடியாக தான் இருந்தாங்க. சிங்கிள் மதம் தான் கஷ்டப்பட்டு 2 பேரும் எங்களுமே சொன்னோம்னா இங்கே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கட்டி கொடுத்து அவங்க அப்பா இறக்கும்போதே வேணா எப்படி வந்ததே யாருக்குமே எதுவுமே பண்ணாமல் இவங்களாம் சம்பாதிச்சு ரெண்டாவது பசங்களை வளர்க்குறதுக்கு இவங்க வந்து கஷ்டமான சூழ்நிலை மாவு விட்டு அன்றாடம் தட்டி முடிஞ்சு மறுபடியும் பொழப்பு மாவு அரைச்சி விற்கிறது. அதுலேயும் வந்து அந்த போலீஸ் அம்மா வந்து கஞ்சா சொல்ல வேண்டியது அப்படி கூட அடிச்சுட்டாங்க. அப்படிலாம் சொல்லி அந்த போலீஸார் வந்து எல்லாம் கேஸ் போட போகிறேன் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உங்கள் அம்மாவை சொல்லி கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டியிருந்தாங்க. அதுபோக வந்து இப்போ இந்த 5 காவலர்கள் இருக்காங்க. அந்த 5 காவலர்களுடைய அவர் தலைமை காவலர் எஸ்ஐ அதில் வந்து இந்த போலீஸாருடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் அரசியல் போல போலீஸார் வந்து அந்த ஸ்பெஷல் டீம் 3 பேர்த்துல வந்து இப்போ ஓட்டிக்கிட்டு சப்போர்ட் நிறையா. அதனாலதான் இது அவர் இந்த ஊர் தானே இவர் கண்ணு இந்த ஊர் அது அகரன் எங்கப்பா நீ செல்வகுமார அது அகர் எங்க இருக்காங்க சனிக்கிழமை காலையில் தானே போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு எல்லாமே
அப்பவே பிடிச்சிட்டு இங்கிட்டு வந்துருங்கம்மா நீங்க அவர் தம்பி எங்கிட்ட நீங்க நாங்கள் எடுக்கல அம்மா அங்கிட்டு போயிருங்க எங்க ஆறுதலுக்கு ஆமா ஆமா செல்வகுமார் அங்கிட்டு இருந்தா நாள் நிகழ்ச்சி துக்கம் படைக்கிறான் நிகழ்ச்சி தம்பிக்காக வாங்கி ஜிபே நம்பர் இந்த செல்வகுமார அப்படியே லைவ் போடுந்தா நம்ம கட்சியிலிருந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய எல்லாருமே ஒரே ஒரு சேர சொல்லணும் ரீதியாக இருக்கணும். அவங்களையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அவங்க பெயில் கொடுத்துடாம உள்ள வச்சே அவங்களுக்கு ஆனால் இன்னொரு இந்த சம்பவம் மட்டும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அசால்ட்டாக தான் பண்ணுறாங்க. செல்வகுமார லைவ் போடு ஓகே பரவாயில்ல நகர தள்ளி அடே போடுங்க கொஞ்சம் எங்கன்னு பாட முடியும்